ஸ்கிட்சோஃப்ரீனியா அப்படின்னா என்ன மேம்? அண்ட் அதுக்கான மெயின் காசஸ் என்ன? இருங்க. ஸ்கிட்சோஃப்ரீனியா வந்து இருக்கிறதுலே சீரியஸான ஒன் ஆஃப் தி மேஜர் சைக்கியாட்ரிக் டிஸார்டர்ஸ். மனச்சிதைவு நோயின்னு சொல்லுவோம் தமிழில். காசஸ் வந்து ஒரு 20% ஜெனட்டிக்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பாக்கி காஸ் வந்துட்டு ஏதான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கிளம்பிரும் இந்த வியாதி. யூஸ்வலாக மேல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும். பிட்வீன் 15 to 25ல் ஸ்டார்ட் ஆகும். ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக 25 to 35ல் ஸ்டார்ட் ஆகும். இது கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட். ஏன்னா 15 to 25 தான் உங்கள் லைஃப் செட் ஆகிட்டுருக்கு. அந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th படித்து முடித்து கெரியர் செட் ஆகணும். 25 தாண்டிட்டிங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும். லேடிஸ்லாம் அதுக்குள்ளே கெரியரோ படிப்போ ஏதோ முடித்து கல்யாணமே செட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக டிசீஸ் வரனால ஃபீமேல்ஸில் இந்த டிசீஸோட ப்ரொக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம், கொஞ்சம் பெட்டர். மேல்ஸில் ரொம்ப சீக்கிரம் அது வந்துடுறதுனால கொஞ்சம் மேல் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இந்த டிசீஸில். இதில் தான் தன்னால் பேசுகிறது, அந்த ஆடிட்ரி ஹாலுசினேஷன்ஸ், அதுக்கப்புறம் இல்லாததெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய லேடிஸ் வந்து கேமரா வச்சுட்டு பாத்ரூம்லேருந்து குளிக்கிறப்ப பார்க்குறாங்க, சேஞ்சிங் ரூமில் இப்போ பார்த்துட்ருக்காங்க, அங்கேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மாடி வீட்டில் என்னை பற்றியே பேசுகிறாங்க, ஜன்னலுக்கு கரெக்டாக வெளியில் பேசிக்கிட்டே இருக்காங்க, கிச்சனில் சமைக்கிறப்போ அந்த டேப்லேருந்து சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த வாய்ஸஸ்க்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தன்னால் பேசுகிறது தான் அவங்க காதில் கேட்கும், எஃப்எம் ரேடியோ மாதிரி. அதுக்கு அவங்க பதில் சொல்லிகிட்ருப்பாங்க. வேறு வேறு கேட்டகரி கேட்கும். சிலது சமயம் வந்து ஜோக் சொல்கிற மாதிரி இருக்கும், சிரிச்சிருவாங்க அதுக்கு பதிலுக்கு. சில சமயம் மிரட்டுற மாதிரி இருக்கும், அரண்டு போய் உட்காந்துருப்பாங்க. சில சமயம் ஆர்டரே இருக்கும், நீ போய் விழு கிணத்துல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை போய் கொல்லு அப்படின்னு காதில் கேட்கும். ஸோ இதை வந்து கமாண்ட் ஹாலுசினேஷன்ஸ்னு சொல்லுவோம். இதே ஒபே பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாம் தான் அதோட சிம்டம்ஸ். இது பாசிட்டிவ் சிம்டம்ஸ்னும் இன்னொரு செட் நெகட்டிவ் சிம்டம்ஸ்னு இருக்கும். டல் அடித்து போய் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ரொம்ப குவையட்டாக யார்ட்டுமே பேசாமல் மாடியில் ஒரு ரூமில் பூட்டிட்டு குவையட்டாக உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. வெளியவே வரமாட்டாங்க வருஷக்கணக்கானாலும். ஸோ இது கொஞ்சம் சீரியஸான டிஸார்டர். எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்களோ அவ்வளோ நல்லது. நிறைய பேர் கவுன்சிலிங்னுவாங்க, வேலை பார்க்காது. கவுன்சிலிங் வந்து எப்படி அப்படின்னா, இந்த டிசீஸ் பற்றி புரிய வச்சு எப்படி இவங்கள்ட்ட நடந்துக்கணும்னு சொல்கிறதுக்கு கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு சொத்தப்பல் இருக்குன்னா நான் பேசி பேசி என்ன செய்ய போகிறேன் சொத்தப்பல்ல? ஸோ இது பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ ட்ரீட்மெண்ட்டும் பயாலஜிக்கலாக டேப்லெட்ஸ் மூலமாக தான். சம்டைம்ஸ் லாங் டேர்ம் மெடிசின்ஸ் தேவைப்படும். நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு 20% நல்லாவா க்யூர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மேபி ஒரு 5 இயர்ஸில் டேப்லெட் நிப்பாட்டலாம். பட் 10 நாள் எடுத்துகிட்டு நல்லா இருக்க கதை கிடையாது. இது கொஞ்சம் இழுக்கும். அகெயின் எல்லாருமே எஜுகேட் ஆனால் நல்லாயிருக்கும். இதை பற்றி ஒரு டயக்னோசிஸ் நீங்கள் வாங்கிட்டு வாசித்து பார்த்து என்ன ஏதுன்னு டாக்டர் கொஞ்சம் அறுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது என்ன வியாதி, எப்படி நல்லாகும் எல்லாமே கேட்கலாம். கேட்டுட்டு செஞ்சாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை.